ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எக்ஸ்பிளைனர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ரைமல் என்ட்ரோட எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு எபிசோட் வந்து நம்ம சேனலில் இருக்க பார்த்துருவாங்க. அப்போனா தான் உங்களுக்கு இந்த கதை புரியும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள். சரி, ரொம்ப பேசாமல் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான், நான் ஸ்கூல் படிக்கிறப்போ நான் வந்து ஒரு பொண்ணு வந்து புள்ளி ஆகிறத வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போதைக்கு அங்கே இருக்கிற பசங்களாம் சொல்கிறாங்க, ஒழுங்கு மரியாதை எங்களுக்கு வந்து நீ நாளைக்கு நடக்கிற எக்ஸாமில் வந்து காமி அப்படின்னு சொல்லும்போது, நம்ம மாட்டிக்கணும்னா பெரிய பிரச்சனை ஆயிருமே அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, மிஸ் பார்க்காத போது நீ வந்து எங்களுக்கு அந்த ஆன்சர் ஷீட்டை கொடு அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னால் உங்களுக்கு காமிக்க முடியாது, நான் வேணா உங்களுக்கு படிக்க சொல்லித்தரேன் அப்படிங்கிற மாதிரி அவளுமே வந்து சொல்லிகிட்டு இருக்கும்போது, எங்களோட டைமை நீ வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நான் அந்த பொண்ணை காப்பாற்றணும் மட்டும்தான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஒழுங்கா விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இடத்துல போய் அவனை காப்பாற்றுறான். டேய், என்ன ஒழுங்கு மரியாதை விடுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை சொல்லிட்டு இருக்கும் போது, ஆனால் அங்கே நடந்தது அப்படின்னும் போது, இங்கே நல்லவங்களா கெட்டவங்க அதெல்லாம் முக்கியம் கிடையாது, எங்கள் 2 பேத்தையுமே அந்த இடத்துல சஸ்பென்ஸ் பண்ணிட்டாங்க, 2 பேத்துக்குமே வந்து எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்படியே கட் பண்ணி ப்ரெசண்ட்டில் வந்து காமிக்கிறாங்க. என்ன இவ்வளோ பிளட் இங்கே இருக்குது, உனக்கு எதுவும் காயப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பொண்ணு கேட்கும்போது, இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். என்னது இது, இவனுங்களை கொன்னதுக்கு எனக்கு வந்து பாயிண்ட்ஸ் எதுவும் கிடச்சிருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தா, பாயிண்ட் மட்டும் கிடையாது, அந்த இடத்துல ஸ்கில் மட்டும் கிடச்சிருக்கு. அப்புறம் போன எபிசோடில் நம்ம ஹீரோ வந்து பிளட் லைன் ஆவைக்கணுமே வந்து அந்த இடத்துல வந்து பண்ணிருப்பான். ஏய், யாரா அவனுங்க, எதுக்குடா நம்மளை அட்டாக் பண்ணானுங்கன்னு சொல்லும்போது, தெரில, இந்த டுட்டோரியலில் வந்து நம்ம வந்து பாஸ் ஆகணும்னா நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கனெக்ட் பண்ணணும், அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறானுங்க, அதனால இதெல்லாம் ஒரு சர்வைவல் ஸ்ட்ராட்டஜி தான், நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல பிளேஸை வந்து கண்டுபிடிக்கணும் ஹைட் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, டுட்டோரியல அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அந்த இடத்துல ஜேக் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணுமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏன் வந்து ஜோனா இங்கே இருக்கிறா, தனியாக இருக்கிறா, எப்படி வந்தா அப்படின்னும் போது, ஆமாம் அவளுக்கு வந்து ஏதோ ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டா, அதனால் வந்து தனியாக போகணுன்னு சொல்ல, அதனால தான் நான் விட்டேன்னு சொல்லும்போது, நீ பண்ணக்கூடாததை பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இப்போ பாரு அவளோட கால் வந்து அந்த இடத்துல போயிருக்கு, அவள் வந்து உயிரோடு இல்லாமல் செத்து போயிருந்தா என்ன பண்ணுறப்ப அப்படிங்கிற போது கேட்கும்போது, நீங்கள் இதுக்காக என்னை வந்து ப்ளேம் பண்ணுறீங்க, நான் தான் அவளை காப்பாற்ற செஞ்சதே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது, எனக்கு புரியுது, பட் ஆனால் அவள் அப்செட் ஆகி போனாங்கிறதுக்காக நீ கண்டிப்பாக பின்னாடி போயிருந்துருக்கணும், இல்லைனா எங்களை வந்து எழுப்பியிருக்கணும், நீ என்ன பண்ணுற, நீ என்ன நினச்சிக்கிட்ட ஜேக் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு அந்த செகண்டில் வந்து என்னோட டிசிஷன்ஸை நான் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அடுத்த டைம் எங்களையும் கொஞ்சம் நினச்சிப்பாரு, நாங்களும் வந்து மனுஷங்க தான், மிருகம் மட்டும் கிடையாது சரியா அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. இவளே இப்போ இங்கே செத்து போயிருந்தா என்ன இருக்குன்னு சொல்லும்போது, நான் தான் சாரி சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, டே நாய், ஜோனா செத்து இருந்தா நீ என்னடா பண்ணுறப்ப அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பொண்ணுமே வந்து கத்திக்கிட்டு இருக்கும்போது, இதெல்லாம் கேட்டு ஹீரோ செம்ம டென்ஷன் ஆகிட்டு, வாயை மூடுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நான் வந்ததால் மட்டும்தான் ஜோனா இந்த இடத்துல சர்வே ஆனா, நான் மட்டும் உங்களை அந்த இடத்துல எழுப்புறதுக்காக வந்திருந்தா என்ன நடந்திருக்குன்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல், ஆடம், நீ ஒரு மானோட உயிர் எடுக்கவே துணிஞ்சுக்கிட்டு இருந்த, நீ எப்படி வந்து இங்கே காப்பாற்றுறதுக்காக இன்னொரு மனுஷனோட உயிரை இருப்ப சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீங்கள் இந்த உலகம் மாறிச்சே தவிர நீங்கள் ஒரு துளி கூட மாறவே இல்லை, நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த சர்வைவலுக்காக அடாப்ட் ஆகி ஆகணும்னு சொல்லும்போது, நாங்கள் என்ன பண்ணணும் நீ எங்களுக்கு சொல்கிறியாடா அப்படின்ட்டு அங்கே இருக்கிறவனு சொல்லிட்டு இருக்கும்போது, நான் என்னால் சொல்ல முடிஞ்சது அவ்வளோதான்டா, இதுக்கு மேலே நீங்கள் சர்வே ஆகிறதும் ஆகுது உங்கள் இஷ்டம்டா நாய்ங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துலேருந்து கிளம்பும் போது, நீ எந்திரிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பார்க்குறான். கேஸ்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே வந்து பார்க்க, நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை, நீங்கள் எல்லோரும் என்னை விட்டுட்டு போயிருப்பீங்கன்னு நினச்சும் போது, ஆமாம் நீ பேசினதுக்கப்புறம் நாங்கள் வந்து முடிவு எடுத்தோம், அவங்கவுங்களோட சுமையை அவங்கவுங்களே ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோக்கும் இவனுக்கும் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. கேஸ்பர் வந்து இவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம் இந்த ஒர்க்கில். இவன் வந்து எப்போ பார்த்தாலும் இந்த ஸ்டீமில் போகிறது, அங்கே மேட்ச் தேடுறது அந்த மாதிரியே வந்து இருப்பான். ஸ்டில் நாங்கள் இப்போ ஒன்றா தான் இருக்கிறோன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோ பார்த்து ஷாரான், ஜோனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம் அவளே வந்து இந்த ஆப்ஷன் அவளுக்காக தேர்ந்தெடுத்துக்கிட்டா, அதாவது ஆக்சுவலாக அந்த கரோலினால் நம்ம ஜோனாவோட காலை ஹீல் பண்ண முடியல, அதாவது கரோலினா அந்த பிளாண்ட் ஹேர் பொண்ணு இருப்பாள் எல்லோ கலர், அவளை தான் வந்து ஹீலருன்னுவாங்க, அதாவது அவள் தான் வந்து ஹீலரு. அதனால் இப்போ கரோலின் வந்து இவளோட காலை ரீஜென் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு மேஜிக் கற்றுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நான் நினச்சி பார்க்கவே இல்லை, இருக்கலே நம்ம கேங்லே டஃபஸ்ட் ஆனவனா இவ தான் போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து நிறைய மான்ஸ்டர்ஸ் மாதிரி வருது. எல்லாருமே வந்து உஷாராக இருங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஆடம்ஸும் சொல்லிட்டு அங்கே இருக்கிற 2 பேர் வந்து அட்டாக் யூஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறவன் வந்து பேட்ரம் அப்படிங்கிறவன் வந்து லோ ரேஞ்ச் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கான். அப்புறம் ஜோனாங்கிறவ வந்து மேஜிக் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கா. கரோலின் அவள் வந்து நல்லாவே வந்து டெவலப் ஆனது மட்டும் இல்லாமல் ஹீலிங்கும் பயங்கரமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஸோ இவளோட வேல்யூவே வேறு லெவல் இந்த சர்வேவல் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவளோட பவர் வந்து இன்னும் ஜோனாவோட லெக்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு இன்னும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க 2 பேரும் தனியாக இருந்துக்கிட்டாங்க. அப்போதைக்கு நம்ம ஹீரோ சொல்கிறான்,
நாங்கள் வந்து இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசிக்கவே இல்லை நேற்று நைட்டு நடந்த சம்பவத்துலேருந்து. நான் என்ன சொல்கிறது, நான் எப்படி பேசுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது 1 மணி நேரம் கழிச்சு வந்து காமிக்கிறாங்க. நீ உண்மையிலே இதை பண்ணணுமான்னு கேட்கும்போது ஆமாண்டா என் மேலே தூக்கிடுன்னு சொல்லும்போது ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேக்கு ஏதோ ஒன்று வருதுடா ஃபோக்கஸ் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி அவனே சொல்லும்போது ஆனால் ஈஸியாக ஈர அடி வாங்கிறான். எதுக்கு அது ஒர்க் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நான் என்ன அதை தூக்கி ரொம்ப ஹார்டாக வச்சிட்டேன்னா என்ன அப்படின்னும் போது இல்லை என்னோடய ஸ்பிரிட் பெர்செப்ஷன் எதுக்கு ஒர்க் ஆகலை, இல்லைனா எனக்கு ஆக்சுவல் த்ரெட்டு வரும்போது தான் அது வந்து ஒர்க் ஆகுமா, ஏன் எனக்கு எதுவும் தெரியலையே, இல்லைனா எனக்கு காஸ்பர் வந்து காயப்படுத்தணுங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து அட்டாக் பண்ணாதனாலையான்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதோட இன்னைக்கு நாளை முடிச்சுக்கலாம், நம்ம வந்து ஷெல்டர் கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த ஸ்பாட் நல்லாவே இருக்குது, ரெயின் வந்தாலும் கவர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளை யாரும் ஆம்புஷும் அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாதுன்னும் போது நம்ம ஹீரோவும் அதை பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து சேஃபாக இருக்கிறோமோ அட்டாக்லேருந்து தப்பிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ சர்வே ஆகலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ இன்னும் நேற்று நடந்ததை வந்து நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு ஆடம் வந்து கேட்டுட்டு இருக்கும்போது இல்லை நான் திரும்பி அந்த மிஸ்டேக்கை வந்து ரிப்பீட் பண்ணணும்னு ஆசைப்படலை அப்படின்னும் போது என்னை மன்னிச்சிடு நான் அந்த இடத்துல வந்து தப்பாக பேசிட்டேன் அப்படின்னு அவனு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி வாங்க நம்ம சீக்கிரம் போய் அந்த இடத்த வந்து செட் பண்ணுவோம் அப்படின்னும் போது ஆடம்ஸ் அவன் வந்து ஒரு நல்ல மேன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யாருக்கு தெரியும் அவன் இல்லைன்னா நம்ம ஃபஸ்ட் நாளே சர்வே பண்ணியிருந்திருக்க மாட்டோம் போல் அப்படின்னு நம்ம ஹீரோவும் யோசிச்சுட்டு இருக்கான். அப்போதைக்கு நம்ம ஹீரோவும் ஆடம்ஸும் எப்படி மீட் பண்ணிக்கிட்டாங்கன்னு காமிக்கிறாங்க. நீ வந்து ஜேக் தானே, என்னோட டீமுக்கு நான் வர வைக்கிறேன், நம்ம வந்து இப்போலேருந்து ஒன்றா ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்றைக்கி நான் வந்து உன்னை ஒரு லஞ்சுக்கு கூப்பிட்டு போகிறேன் போது ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவுமே வந்து சொல்லிட்டு இருக்கான். அப்போதைக்கு அவங்களுமே பார்த்து ஷாக்காக அந்த இடமே வந்து அதிர ஆரம்பிக்குது. என்னது அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து நிறையா கல்லெல்லாம் வந்து உழுக ஆரம்பிக்குது. நம்ம இந்த இடத்த விட்டு சீக்கிரம் கிளம்பி ஆகணும் நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாம் சீக்கிரம் ஓடுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போதைக்கு நம்ம ஹீரோவும் பார்த்து கரலைன் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கான். அவன் மேலே வந்து அந்த இடத்துல கல் விழுக வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல துளி அளவு கூட யோசிக்காமல் வேகமாக ஓடி போய் கரோலினை காப்பாற்றுறான். பட் என்ன ஆயிருதுன்னா இவங்க 2 பேத்தையும் நடுவில் ஒரு வால் மாதிரி கிரியேட் பண்ணி செப்பரேட் பண்ணிடுது. நீ நல்லா இருக்கான்னு கேட்கும்போது நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவளுமே வந்து சொல்கிறா. அந்த சைடில் இருக்க ஆடமே வந்து ஜேக் நீ கேட்குதா, கரோலின் கேட்குதா அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கும்போது நாங்கள் இங்கே தான் இருக்கிறோன்னு சொல்லிட்டு இவளுமே கத்த இல்லை நீ அமைதியாரு, இந்த இடம் வந்து ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருக்குது, கத்தக்கூடாது, என்ன ஆகும்னு நமக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது யாருக்கு தெரியும் இந்த இடத்துல பயங்கரமான மான்ஸ்டன்ஸ்லாம் இருக்கும்னு சொல்லும் போது இந்த கல்லை நம்மளால் நகர்த்தவும் முடியாது அப்படின்னும் போது நான் இந்த வாழை இங்கேயே உடைக்க ட்ரை பண்ணுறனும் போது இல்லை நம்ம எதையுமே தொடக்கூடாது அப்படின்ட்டு அந்த ஆடமே சொல்லிட்டு இருக்கான். அப்போதைக்கு நம்ம அவங்கள விட்டுறணுமா உள்ளே விட்டுறணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோனாங்கிற பொண்ணுமே வந்து பயந்துகிட்டு இருக்கும் போது இல்லை இந்த கேவில் பாரு எக்கச்சக்கமான பார்த்துருக்கு, நம்ம ஏதாவது ஒன்றை பிடிச்சி போய் அவங்கள இன்டர்செக்ட் பண்ணி அவங்கள கேட்ச் பண்ணுறலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிட்டு இருக்கும் போது இதெல்லாம் நினச்சி ஹீரோவும் ஆமாம் இருக்காலே தான் சேஃபஸ்ட் ஆப்ஷன் நினச்சிட்டு ஓகே நீங்கள் வந்து வாங்க நம்ம வந்து முடிஞ்சால் ஹாஃப் வேல மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவுமே வந்து சொல்கிறான். இங்கே என்ன மாதிரி டைப்பான பீஸ்ட் இருக்குதுன்னே தெரியலையே, நம்ம வந்து கண்டிப்பாக வந்து சேஃப்டியாக இந்த இடத்துல இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட இருக்கிற ஸ்ட்ரென்த் மூலியமாக நான் கரோலினை ப்ரொடெக்ட் பண்ணுறோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆடம் நல்லா இருப்பானாங்கிற மாதிரி அவளுமே வந்து நினச்சிக்கிட்டு இருக்கா. அப்படியே 1 மணி நேரம் வந்து போயிடுது. நம்ம யோசிச்சதுலேயே முட்டாள்தனமான ஐடியா இதுதான் போலையான்னு ஆடம் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பாரு ஏற்கனவே அவங்க 2 பேரும் இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி சர்வே ஆக ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லை உனக்கு தெரியுமா நம்ம நம்ம குரூப்லேயே இருக்கலே ஜேக்கு தான் ஸ்ட்ராங்கஸ்டானவன், அது மட்டும் இல்லாமல் அவனை எனக்கு பிடிக்காது தான், பட் ஆனால் அது உண்மை, அது மட்டும் இல்லாமல் கரோலினோட ஹீலிங் வேறு அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என்னது ஜேக் உனக்கு பிடிக்காதா அப்படிங்கிற மாதிரி அவனுமே வந்து சொல்கிறான். ஆமாம் உண்மை தான், நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கானால் மட்டும்தான் நம்மளால் இதை வந்து பாசிபிளாக ஒர்க் அவுட் பண்ண முடியும். நீ ஏற்கனவே அவனை பார்த்துருக்கல ஆடம், அவன் அந்த பிளட்டில் எப்படி உருந்து சைக்கோத்தனமாக சிரிச்சான்னு உனக்கு தெரியும்ல போது இல்லை எனக்கு தெரியல, அவனோட ஏதாவது ஒரு ஸ்டேஞ்சான பிஹேவியராக இருக்கும் போது அப்படின்னும் போது இல்லை ஒவ்வொரு டைமில் பீப்புள் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிடுவாங்க, கண்டிப்பாக ஒரு சைக்கோ பார்த்தாம இருப்பானு, இல்லை அவன் என் ஃப்ரெண்டு நான் அவனை நம்பி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே இவங்க 2 பேருமே அந்த இடத்துல நடந்து வந்துட்டு இருக்கும்போது உனக்கு காயப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் நான் கீழே விழுந்தப்ப உனக்கு காப்பாற்றினப்பா பட்டிருக்கும் அப்படின்னும் போது சரி இரு நான் அவனை ஹீல் பண்ணுறனும் போது நீ என்ன என் மேலே கோமா இல்லையே அப்படின்னும் போது இந்த ஒரு இன்ஃபெக்ஷனுக்கும் அந்த கோவத்துக்கும் சம்மந்தமே இல்லை, அவன் முட்டாள்தனமாக பேசாத அப்படின்னு இருக்கும்போது இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம ஹீரோவுமே வந்து முழிச்சிட்டு இருக்கான். நீ வந்து கொஞ்சம் நீ ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறதுக்காக கேர்லெஸ்ஸாக இருந்துடாத சரியா, யாருமே வந்து இன்விசிபிள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்ல வரா. நான் இன்னும் அந்த மேஜிக்லாம் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன், என்னால் இன்னும் எல்லாத்தையுமே ஹீல் பண்ணுற மாதிரி அந்த மேஜிக் டைப்புக்கு போக முடியல அப்படின்னும் போது ஏன் நீ வந்து ஒரு ஹீலராக சூஸ் பண்ணணும் போது நீ எதுக்கு ஒரு ஆர்ச்சராக சூஸ் பண்ண அப்படின்னும் போது நான் ஒரு சர்வைவல் அதுக்காக தான் நம்ம அதே சேம் சர்வைவல் தான் நானும் அதுக்காக தான் சூஸ் பண்ணேன், எனக்கு டுட்டோரியலை பற்றிலாம் ஒன்றும் தெரியல, பட் ஆனால் நான் நிறைய கேம்ஸ்லாம் விளாண்டுருக்கணும் போது நீ கேம் விளாடணும் போது முன்னாடி விளாண்டேன் என்னோட யங்கர் பிரதரோட நான் நிறைய டைம்
வந்து ஹாஸ்பிட்டலில் ஸ்பெண்ட் பண்ணுவேன். சம்டைம் வீக்கெண்ட் வந்து என்னால் வெளில போக முடியும். அப்போதைக்கு நான் போய் நாங்கள் 2 பேரும் கேம் வந்து விளையாடுவோம் போது, ஓ இவளுக்கு பிரதர் இருக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நான் அந்த எப்பயுமே நான் வந்து பொண்ணுங்கிறனால எனக்கு ஹீலர் தான் குடுப்பாங்க. நானும் ஃபைட்டரா இருக்கணும்னு ஆசைப்படல. எனக்கு அந்த மாரி டேமேஜ்லாம் தேவையே கிடையாது. எனக்கு ஜஸ்ட் எல்லாரு கூடயும் விளையாடணும் அவ்வளோதான். அது மட்டும் இல்லாம நெறைய ஃபைட்டர்ஸ்க்கு வந்து பார்ட்டி வந்து கிடைக்கவே கிடைக்காது. ஆனா நான் ஒரு ஹீலரா நான் எந்த பார்ட்டில வேணா ஈஸியா போய் சேர்ந்துப்பேன். ஸோ சொல்லப்போனா கேமுக்கு நான் தேவைப்படுறேன். அதாவது ஒரு பார்ட்டிக்கு நான் தேவைப்படுறேங்கிற மாரி ஒரு ரோல் தான் இந்த ஹீலர் அப்படிங்கிற மாரி இவளுமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் கண்டிப்பா சர்வே பண்றதுக்காக தான் எடுத்தனும்போது, ஆமா இது இருக்கறதுலயே வந்து ஒரு ஸ்மார்ட்டான டிசிஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இவ என்னோட க்ரஷ்ஷா இருந்திருக்கா. ஆனா இவ்ளோ விஷயத்த இவள பத்தி தெரியாம இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஓகே இப்போ வந்து இது முடிஞ்சுது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு வா நம்ம முன்னாடி போயிட்டே இருப்போம். இந்த இடத்துல இந்த பாத் வந்து 2ஆ பிரியுது. நம்ம இப்ப என்ன பண்றதுன்னுங்கிற மாரி அவ கேட்க, நம்ம ஹீரோவும் பார்த்துக்கிட்டு எதையோ வந்து ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஜேக் என்ன ஆச்சுன்னும்போது, "உனக்கு ஏதோ ஒண்ணு ஃபீல் ஆகுதா?" அப்படிங்கிற மாரி அவளும் சொல்றா. என்னோட ஸ்பியர் ஆஃப் பெர்செப்ஷன் ஆக்டிவேட் ஆகலனாலும், இந்த இடத்துல ஏதோ ஒண்ணு இருக்குன்னும்போது, அந்த இடத்துல நெறைய கண்ணெல்லாம் தெரிய, ரொம்பவே பயங்கரமான விஷயம் இருக்குன்னு சொல்லும்போதே, அந்த இடத்துல இந்த எபிசோட வந்து முடிக்கிறாங்க. முடிஞ்ச அளவு நான் அடுத்த எபிசோட் சீக்கிரம் அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பனா தான் எனக்கு அடுத்த வீடியோ போட ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். உங்கள அடுத்த வீடியோல பார்க்குறேன். பாய்.